அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான கருவிலிருந்து தான் ஒரு புத்தகம் உருவாகின்றது. அதுபோல நமக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை தான் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரே கருவி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்? செக்ஷன் 14 பார்க்க போகிறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நெகோஷியேஷன் என்றால் என்ன அப்படி என்றால், when a promissory note as per section 4, bill of exchange as per section 5, check as per section 6, all NI act சரி is transferred, இது ஆப்ரேட்டர் transferred to any person தான், any person as so as to constitute that person the holder thereof. Instrument is set to be negotiated. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லாருக்கும் ஈஸியாக தெரியாது. இது பார்த்து சார் என்ன சார் இப்படி இருக்கணும் ஒன்றுமே இல்லை. ப்ராக்டிக்கலாக சொன்னால் சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை இதான், அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்ன சொல்லுவோம்? ப்ராமிசரி நோட்டு பார்த்தல, இது மூன்றுமே. இது உதாரணத்துக்கு இப்போது காசோலை செக் இருக்குதுன்னு வச்சுன்னா, இந்த செக்கை வந்து இப்போ எனி பர்சன், இப்போ எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு கஜேந்திரன் ஆகி எனக்கு என்ன பண்ணுறாங்க, அது மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது வேன்னு சொல்லல, இது மாற்றம் செய்யப்படுகின்ற போது அப்போது இதனாது இதை நான் வைத்திருப்பவராக ஆக்கும் பொருட்டு, அதான் ஓல்டர், அது எங்கே இருக்குன்னா செக்ஷன் 8 ஆஃப் NI ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது ஆக்கம் பொருட்டு இப்போ சொன்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் 1 லட்ச ரூபா இருக்குதுல்ல, இந்த 1 லட்ச ரூபானது எனக்கு மாற்றம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால், அப்படி என்னை ஆக்கம் பொருட்டு ஆச்சுல்ல, அதை தான் எவ்வாறு அழைக்கப்படும் என்றால், அந்த மாற்று முறை ஆவணம் செய்யப்பட்டு விட்டதாக அது பொருள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இந்த செக்ஷன் 14 ஆஃப் NI ஆக்ட். கேள்வியோட நம்ம உருவாக்கலாம் ஃபார் ஃபிலிம்ஸுக்காக, எப்பொழுது நெகோசியேஷன் முடிந்து விட்டதாக, அல்லது வாட் இஸ் நெகோசியேஷன், இல்லை விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு நெகோசியேஷன், இவ்வாறு கேள்வியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கேள்வியாக எழுதி பல முறை தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.